ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சுவையான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு 200 கிராம் ரவையை நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். ரவை நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி குலையாமல் பிசு பிசு இல்லாமல் இருக்கும். ரவையில் ஒரு ஸ்மெல்லு வறுத்தோன்னே நல்லா வரும். அந்த ஸ்மெல்லு வந்தோன்னே லைட்டாக குருணையாக வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்குவோம். இதை தனியாக கொட்டி வச்சுட்டு இதே கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். நெய் காஞ்சிருச்சு. உலர் திராட்சை கொஞ்சம், கொஞ்சம் முந்திரி ரெண்டையும் சேர்த்து லைட்டாக முந்திரி ப்ரௌன் கலரில் வரணும். திராட்சை கொஞ்சம் உப்பி பலூன் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுட்டு 200 ரவைக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வேணும். அப்போ தான் ரவை நல்லா வேகும். கொஞ்சமாக கலர் சேர்த்துக்குவோம். கேசரினாவே கலர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக கலர் பவுட்ரு போட்டு நல்லா அந்த தண்ணியும் அந்த கலர் பவுடரும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். பார்த்திங்களா? நல்லா கலந்து விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துறணும். ரவையை சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு அப்புறமா ஃபுல்லாக வைங்க. இல்லைன்னா கட்டி பட்டுரும் ரவை. நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரவை நல்லா வேகணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் ரவை, 200 கிராம் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டோம். 4 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் சர்க்கரை, 300 கிராம் சர்க்கரை. 200 கிராம் ரவைக்கு 300 கிராம் சர்க்கரை போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இனிப்பு. இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். கேசரி நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்குவோம். சர்க்கரை கரைஞ்சோன்னே கேசரி கொஞ்சம் தண்ணி ஆகும். பயப்படாதீங்க. அப்புறம் இறுகிரும் வேக வேக. இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிறணும். பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி உப்பெல்லாம் போட்டு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நெய் சேர்த்துக்குவோம். இது நம்ம வீட்டிலே தயார் பண்ண நெய். நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். கிராம் ரவைக்கு 100 நெய்யாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
எப்படி பார்க்கவே கலர்ஃபுல்லாக தகன்னு இருக்கா. இந்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சுற மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா கல்யாண வீட்டு கேசரி தயாராகிருச்சு.